2021ஆம் ஆண்டு சென்சஸ் படி 17% இருந்தால் 14 கொடுத்துட்டு போங்க, ஜாதிவாரி கணக்கு எடுத்து அளந்து கொடுக்கணும்னு ஒரு ஸ்டாண்டை எடுத்து களத்துக்குள்ள நின்னாரு. 4-5% வாக்கு தான் எடுத்தார். பட் நின்னாரு, கோலத்தனமா விஜய் மாதிரி ஓடல. அப்போ இதுவே கமலஹாசன் விக்கிரவாண்டியில நாங்கனே நிற்காம ஓடி, தினகரன் விக்கிரவாண்டி நாங்கனே நிற்காம ஓடி, மக்கள் மத்தியில் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் பேர் வாங்கி சீமான 7% அனுப்பிட்டாங்க. இவங்க 2%க்குள்ள சுருங்கி போனாங்க. அதே மாதிரி தான் விஜய்க்கு இன்னைக்கு முழுமையா வராரு விஜய். மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்ப்பான். நீங்க பீட்டர் ஆரோக்கிய செல்வம்னு ஒருத்தனை வச்சுக்கிட்டு பத்திரிகையில எங்களுக்கு அசம்பிளி தான் முக்கியம்னு சொன்னா மக்களுக்கு தெரியும். இந்த வகையில சீமான் 4 பேரையும் எதிர்த்து தனிச்சு நிற்கிறதா அவருக்கு மெரிட்டு. 5வது முறை தனிச்சு நிற்கும் போது அது பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுகவை எதிர்த்து நிற்கும் போது பெரிய அளவுல மக்கள் நீங்க சொல்றதை பார்க்கும்போது 26 தேர்தல் வரைக்கும் கூட விஜய் தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு தான் நீங்க விமர்சனம் பண்ணீங்களா? ஏன்னா பல லட்சம் பேர் கூடுறாங்க அவருடைய மாநாட்டு. கண்டிப்பா பல லட்சம் பேர் மாநாடு கூடுனாங்க. கூடின கூட்டம் எல்லாம் ஓட்டு இல்லை, நல்ல கூட்டம். நான் அதை மறுக்க